ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மழை சத்தத்தை காலையிலே கேளுங்க. இங்கே சம்மரில் பார்த்திங்கன்னா எப்படியாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் கண்டிப்பாக மழை வந்துடும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஊர் மாதிரி இப்போ ஆக்சுவலி நம்ம ஊர்லேயுமே இந்த சம்மரில் நல்ல மழை. அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் கண்டிப்பாக மழை இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வேவ்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியாதுங்க. பட் அப்படியுமே எங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் டெம்பரேச்சர் வந்து கண்டினியூஸாக ஹையாக இருந்ததுன்னு வைங்களேன், அவ்வளோ கொளுத்துற மாதிரி இருக்குங்க. பயங்கர ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெதரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு அப்பப்போ மழை வர்றதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இல்லாட்டி பிளான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே செத்துரும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி தோசைக்கு வந்து ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ரொம்ப பாப்புலர்னு சொல்லலாம். இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, பயங்கர ஈஸி. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ராவாக அரைக்கணுங்க. எதுவுமே நீங்கள் வதக்கக்கூட கூடாது. நிறைய வந்து ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், அதுக்கு ஈக்குவலாக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதில் வந்து புளி வச்சு நீங்கள் அரைக்கலாம். பட் நான் யூஸ்வலி புளி வைக்க மாட்டேன், லெமன் புழிஞ்சிடுவேன். அப்புறம் கடைசியில் வந்து நல்லெண்ணெய் நிறைய விட்டு அதில் கடுகு தாளித்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் தோசையை வந்து திக்காக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல், எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பொடி என்னென்னா பூண்டு பொடி வந்து நாங்கள் செய்வோம். இது வந்து நம்மளோட நார்மல் பூண்டு சட்னி அப்படின்லாம் இல்லாமல் பூண்டு பொடி மாதிரி. இதை வந்து நீங்கள் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கடாயில் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டு மிளகா வந்து சிகப்பு மிளகாவை நல்லா வறுத்துட்டு பூண்டை வந்து ராவாக அரைக்கணுங்க. பூண்டு வந்து வதக்கக்கூடாது, அப்படியே வச்சு அரைக்கணும் உப்பு வச்சு, வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அது பண்ணும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 months 3 months கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, எதுவுமே ஆகாது. ட்ரையாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்படி எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்ணும். நான் உங்களுக்கு அளவு காட்டினேன் இல்லையா, மிளகாக்கு தகுந்த பூண்டு எடுத்துக்கோங்க. மிளகா நிறையாவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க, எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஆலிவ்ஸோட செடிங்க. குட்டியோண்டு செடி தான். நான் வந்து ஒரு சின்னதாக கொண்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போ எப்போ வளரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதில் பூ வச்சுருக்கு. என் வீடியோவில் நிறைய கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. கண்டென்ட்டே இருக்காதுங்க. ஜஸ்ட்டு ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு டே இன் ரொட்டீன் தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்